வெல்கம் டு தீபாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி உருளைக்கிழங்கு வச்சு கட்லெட் தான் செய்ய போகிறோங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப எளிமையாக செய்ய போகிறோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தீபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை சேருங்க. வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துட்டேங்க. 1 கிலோ உருளைக்கிழங்கை நாலாக மூணாக வெட்டி குக்கரில் எடுத்து போட்டுட்டேங்க. அது குக்கரில் அது முழுகிற அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு நம்ம இதுக்கு அளவாக வேகிறதுக்கு உப்பு போட போகிறோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம உப்பு சேர்த்திக்கலாங்க. மூடி வச்சிடலாங்க. உருளைக்கிழங்கு வெந்து நான் தோல் சீவி தோலெல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மசிக்கிறத வச்சு நல்லா மசிச்சு வச்சுட்டேங்க நான் உருளைக்கிழங்கு. வாங்க உருளைக்கிழங்கு தாளிக்க எண்ணெய் எடுத்து சூடு பண்ணிட்டுங்க. அதுக்கப்புறம் கடுகு சேர்த்திக்கிட்டாங்க. கருவேப்பிலை 4 கொத்துங்க பொடி பொடியாக அரிஞ்சிட்டேங்க. பச்சை மிளகா 6 பச்சை மிளகாயை ரொம்ப பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டு 2 பெரிய வெங்காயங்க ரொம்ப பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டு சேர்த்திக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வரணுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுதுங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோங்க. உப்பு இதுக்கு அளவாக சேர்த்திக்குவோங்க. இதில் நாம் மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்திக்கலாங்க. ஃபுல்லாக எடுத்து சேர்த்தியாச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹார்டாக தான் இருக்குங்க. இருந்தாலும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இதுக்கப்புறம் இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்தால் சேர்த்திக்கங்க, இல்லைன்னா பரவாயில்லைங்க. அரிசி மாவுங்க. அரிசி மாவு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கங்க. நான் ஃபஸ்ட்டு இது 2 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்திக்கிட்டேங்க. எனக்கு பத்தலைங்க. அதனால் மறுபடியும் நான் 2 டேபிள் ஸ்பூன் மறுபடியும் எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கிட்டேங்க. நான் உருளைக்கிழங்கோட அளவு அதிகமாக இருந்ததுனால.
நம்ம இதோட அளவு வந்து கம்மியாக இருந்தால் என்ன ஆகுனாங்க, நம்ம எடுத்து நம்ம பொரிக்கும்போது வந்து நம்மளுக்கு கட்லெட் வந்து ஸ்ப்ரெட் ஆகி போயிருங்க. நம்மளுக்கு கட்லெட் வந்து நல்லா வரணுங்கிறக்காக தான் நம்ம இதை போட்டு வந்து நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. இதுக்காக வந்து நீங்கள் இன்னொரு டைம் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சிறுசாக ஒரு இதை மட்டும் எடுத்து போட்டு பார்த்து ட்ரையல் பாருங்கள், பிரிஞ்சு போகுதா இல்லையான்னு. ஒருவேளை பிரிஞ்சு போகாத நல்லா வந்துருச்சுன்னாங்க ஓகே, இல்லைன்னா வந்து மறுபடியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீரகம் வந்து சேர்த்திக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு விடுங்க. ஆறுன கடைசியில் தான் பிசைய முடியுங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சுக்குங்க. கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாதுங்க. உருளைக்கிழங்கவே சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி வந்து நல்லா பிசைஞ்சு அந்த மாதிரி ஆயிருங்க. நல்லா பிசையும் போது சாஃப்டாக. அவ்வளோதாங்க, பிசைஞ்சாச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம உருண்டை பண்ணிக்குவோங்க. உருண்டை பண்ணிவிட்டு இப்படி உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ஒரு அமுக்கி கொஞ்சம் சைட்லையெல்லாம் வந்து கொஞ்சம் தூறு விடாத இருக்கிற மாதிரி வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கிற மாதிரி ஷேப் வரணுங்க. கொஞ்சம் தூறு விட்ட மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கரெக்ட் பண்ணி எடுத்து வைங்க. அப்போ தான் வந்து எண்ணெயில் நீங்கள் போடும்போது பிரிஞ்சு போகாதுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நாம் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. நான் 3 செஞ்சு வச்சுட்டேங்க. இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் செஞ்சு எடுத்துகிட்டு எண்ணெயை வந்து காய வச்சுட்டேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடணுங்க. எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி எடுத்து உள்ளே போட்டிங்கனாலும் வந்து எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி போயிருங்க. எண்ணெய் வந்து நல்லா காயணுங்க. நம்ம ஒன்று எடுத்து போட்டு பார்த்தோங்க, நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகி போகலைங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நான் எடுத்து கண்டினியூஷனாக நான் போட்டுக்கிட்டேங்க. ஃபஸ்ட்டு ஒன்றை மட்டும் எடுத்து போட்டு பாருங்கள். உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஒன்று அக்கட்டை எடுத்துகிட்டு திரும்ப 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்ந்து நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப எடுத்து போடுங்க, சரியாக இருக்குங்க. இது நல்லா வேகட்டுங்க. வெந்து ப்ரௌன் கலராக மாறிடுங்க. எண்ணெய் கொதியெல்லாம் அடங்கின கடைசியில் நம்மளுக்கு நல்லா வந்து தெரியுங்க. கொதி அப்படியே அடங்குதுங்க. நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம எடுத்துடலாங்க. ப்ரௌனிஷ் கலராக மாறிடுச்சுங்க. நம்மளோட கட்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தீபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.